45 பவுன் நகைங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 லட்சம் வரும். 45 பவுன் நகைங்கிறது 50 லட்சத்துக்கிட்ட வரும். 45 பவுன் நகை வந்து தெருவில் இருந்திருக்கு. இவங்க தூய்மை பணியாளர். இவங்க பேர் வந்து பத்மா. இவங்க வந்து அந்த நகையை பார்த்துருக்காங்க. அந்த பார்த்த உடனே அவங்களுக்கு மனம் பதட்டம் அடைந்து, ஏன்னா 45 பவுன் 50 லட்சத்தை விட்டு உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? அந்த வலி வேதனை, அதாவது நமக்கு இந்த பொருள் கிடைக்கிற போது நமக்கு ஏற்படுற சந்தோஷத்தை விட இதை இழந்தவங்களுடைய மனநிலையை எப்படி இருக்குங்கிறத அவங்க யோசித்து பார்த்துருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த உரிய பொருள் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க முதற்கொண்டு நினச்சிருந்தா அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தில் போட்டிருக்கிற செயினையே பொறிக்கிற காலத்தில் ரோட்டில் அனாதையாக கடந்தது 45 சவரனுங்க. கஷ்டப்பட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை உரியவருங்க கிட்ட போய் சேர்த்துருக்காங்க பத்மா அப்படிங்கிற தகவல் சோஷியல் மீடியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய வைரலான அந்த காட்சிகளை பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த செய்தி சென்ற உடன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பத்மா அவர்களுடைய குடும்பத்துடன் வரவழைச்சிருக்காருங்க. தனது இல்லத்துக்கே வரவழைச்சு அவங்களுக்கு பொன்னாடை போற்றி அவங்களுக்கு தங்க செயினை பரிசாக வழங்கியிருக்கிறார். அந்த செயினில் வந்து ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரம் பொதித்த அந்த செயினை வந்து கொடுத்துருக்காங்க. அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய உறவினர்கள், அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் நல்லது செய்யும் பொழுது அது அங்கீகாரம் பெறும்போது இவங்க பத்மா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நன்மை கிடைக்கும்னு நினச்சிலாம் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க இயற்கையாகவே ஒருத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுவும் 45 பவுன்னா சாதாரணமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கார். மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ல கொடுங்க.